வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெட் கோகோனட் பால்ஸ். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். பிரெட், தேங்காய் துருவல், பால், சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், எண்ணெய். இப்போ பிரெட் கோகோனட் பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது வந்து கடைகளெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பெட்டி கடையில் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். அது ஈஸியாக வந்துட்டு நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன், இது நமக்கு தேவையில்லை. இந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஓரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன பீஸாக பிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தனதுக்கப்புறமா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது நீங்கள் சின்ன சில்லு மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் அடிக்க தானே போகிறோம். அதனால் இப்போ வந்து 1/2 கப் தேங்காய் துருவல். இது கூட சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் ஃபுல்லாக போட வேண்டாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 2 ஏலக்காய். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா வந்துட்டு பல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இப்போ சுகர் சேர்த்து அடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா, நாட்டு சர்க்கரை, அதை கூட போட்டு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் வந்து நல்ல சுத்தமான வெல்லம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இதில் சேர்த்து அடிச்சுக்கலாம். வெல்லம் வந்து நம்ம மோஸ்ட்லி தூசு இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி உருக வச்சு வடித்து சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி இதில் சேர்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நம்ம இன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம சுகர் நாட்டு சர்க்கரை சேர்த்திட்டா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி திராட்சை, அது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது கூட வந்து நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா, இப்போ கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டில் வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு இது பிசையும் பொழுது சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நிறைய பால் சேர்த்திடக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சர்க்கரை வச்சு நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அடிச்சிருக்கனால அதுவே வந்து ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நிறைய ஊற்றிடாதீங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதை சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாம். பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு பொரிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்துட்டு இதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும். இது மாதிரி பால் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா இதை ஒரு தட்டில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பரத்திட்டு இதை வந்துட்டு ஒரு பர்ஃபி மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் வந்து பொரிக்கும் பொழுது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அப்போ வந்து இதில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை, இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 ஸ்நாக்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறனால இதே ஸ்நாக்ஸை நீங்கள் அவலில் கூட, வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, ஏன்னா பிரெட் அப்படிங்கிறனால ஓவர் ஹீட் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து உதிர்ந்து போயிடும். அதனால் ஒரு மிதமான சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, இப்போ திடீர்னு வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம வேறு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா, இப்போ தேங்காவெல்லாம் நம்ம வந்து வறுக்கணும், இல்லை வந்து நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டான பொழுது வீட்லேயே வந்து தேங்காய் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு பொருள் வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து இது மைதா ப்ரெட்டுனா நமக்கு தெரியும் இது மைதா, இது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு இதே சேம் மெத்தட் வந்துட்டு நீங்கள் அவல் வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம்.
இது நம்ம வந்து பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சூடாக சாப்பிட்றப்ப நல்லா வந்து உங்களுக்கு வெளியில் வந்து அந்த மொறுமொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சொன்ன மாதிரி ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்பொழுது சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சேர்த்த உடனே வந்து பரட்டி விட்டுற வேண்டாம். ஒரு 30 to 40 செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே மெதுவாக திருப்பிடலாம். பாருங்கள், ஒரு 30 செகண்ட்குள்ளாரே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது வந்து உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் வீட்டில் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குன்னா நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு முந்தி ஒரு தடவை டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து பரட்டிட்டு அதுக்கப்புறமா கூட பொரிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே முந்திரி பருப்பு திராட்சை மட்டும் சேர்த்தோம் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இது நல்லா பிசையும் பொழுதே வந்து நல்லா வேர்க்கடலை வந்து தோலை உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு ஒரு 1க்கு 2 உடச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்து பிசைஞ்சிடுங்க. இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாம். அதே மாதிரி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வெந்தால் போதும். அது மாதிரி நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்கனால தான் வந்துட்டு நமக்கு அந்த பைண்டிங் அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் போட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த எங்கெல்லாம் நட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு உடஞ்சி வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கக்கூடாது. நம்ம டீ கடையிலலாம் இந்த கஜடா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, அது எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெளியில் வெடிப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே பிச்சா சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இதோட லுக் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அந்த நட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால அங்கங்கே வந்து லைட்டாக வெடிச்சிருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து அப்படி மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா சைடும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இது நீங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ரெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நமக்கு தெரியல, நிறையா ஸ்நாக்ஸில் வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டும் பொழுது அந்த வெளியில் அந்த கிறிஸ்பினஸ் வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா தான் வரும். அவலை விட நீங்கள் ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அவள் கூட வந்து ஒரு சில குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க, ஆனால் ப்ரெட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதில் ஸ்நாக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஸ்டன்ட் அண்ட் டேஸ்டியான கோகனட் பிரெட் பால்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்டியான இன்னோவேட்டிவான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.